நன்மையான காரியங்கள் வாழ்க்கையில வர முடியாது போனது. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் நாம் கோபப்படுவதனால அநேக நன்மையான காரியங்கள் இழந்து விட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானம். ஆண்டவரை இனி முதல் கொண்டு இந்த சமூகத்தினுடைய பாதத்துல, குடும்பத்துல, வாழ்க்கையில, வேலையில, எடுக்கிற படிப்புல எல்லாவற்றிலும் நான் நம்முடைய சமூகத்துல ஒன்று கொடுக்கிற இந்த கோபத்தை விட்டு நான் இன்றைக்கு தேவ சமூகத்தில் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் தெய்வமே. எத்தனையோ காரியங்களில நஷ்டத்தை, எத்தனையோ காரியங்களில நீ உன்னுடைய அழிவு தேடி வந்தது கோபப்படுவதுதான். ஆனால் கோபத்தை மாற்றிக் கொள்ளும் போது, கோபத்துல ஒரு மாற்றத்தை நீ உண்டு பண்ணி கொள்ளப்படுமாறு நிச்சயமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய நன்மையான காரியங்களை இந்த நாளில தெய்வம் உங்களோட பேசிக் கொண்டிருந்தவர்களால இந்த வார்த்தைகளை கருதடி பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தெய்வத்திற்கு வந்து நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வாழ்க்கையில மாற்றம் தேவை, குடும்பத்தில மாற்றம் தேவை, வேலை ஸ்தலத்துல எடுக்கிற பிரயாசங்களை படிப்புல மாற்றம் தேவை. தெய்வம் விரும்புகிற பாத்திரமாய்
தேவன் விரும்புகிற ஒரு மனுஷனாய் பிள்ளைகளாய் நாம் மாறும்போது கர்த்தர் அவருடைய நன்மையான ஈவை வந்து தருவார். தேவனுடைய நன்மையான ஈவை இந்த நாளிலே தருவதற்கு நீ ஆயத்தமாக இருப்பாயானால் தேவன் நிச்சயமாய் உங்களையும் குடும்பங்களின் வாழ்க்கையும் கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தந்து பரிபூர்ண நன்மையை தந்து நடந்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய கடத்துல ஒப்புக்கொள்வோம். நாளைய கர்த்தருடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகளுடைய கரத்தை உயர்த்தி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் வாழ்க்கையிலிருந்து சூழ்நிலைகளை மாற வேண்டுமானால் என்னைக்கு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த மாற்றத்துக்குள்ளே நாம் கடந்து போது அந்த மாற்றம் குடும்பத்தில வாழ்க்கையில நடக்கிற பிரயாசங்களில் எல்லாவற்றிலும் நன்மையான ஈவை கொண்டு வரப்படுகிறது. நன்மையான ஈவை செய்யப்படுகிறது. நன்மையான காரியங்கள் நடக்கப்படுகிறது. அதற்கு நம்ம எவ்வளவோ தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம். நன்றி ஆண்டவரே, தூக்கப்பட்ட கரங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எல்லா கோபங்களையும் மாற்றி பூர்ணமான வரத்தை பூர்ணமான கிரிகளை பூர்ணமான நன்மைகளை ஆண்டவரே பரத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுபவமாய் வருகிற மாட்டவர் அவர்கள் பெற்றுக் கொடுத்த பூர்ணமான நன்மை பெற்றுக் கொடுத்த பூர்ணமான ஆச்சரியத்தை ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றுக் கொடுக்க மாட்டவரே அதற்கு எல்லாம் தடையா இருக்கிறோம். தடைகளை உடைத்து கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது. சமூகத்தில் வருகிறோம். அன்றிருந்ததான சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர் பிள்ளைகள் அவரோட குடும்பங்களை தேவரே ஆசீர்வதிக்க முடியாது சொல்கிறோம். வார்த்தை கொடுத்த அன்பு தாசர் குடும்பங்களை அவர் எல்லாவற்றையும் ஆச்சரியத்தை உயர்த்த முடியாது சொல்கிறாங்க. நடந்த குடும்பங்களை அனாதை தீர்மானங்கள் வெளிப்படுத்தும். வந்திருக்கிற அன்பு சிலருக்காய் ஜெபிக்கிறோம். அப்படி குடும்பத்தை அந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறாங்க. அப்படி குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைகளை மாற்றிய நிறைவாய் சம்பீர்ணமாய் நடந்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்படி வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து போனார்களோ அவர்கள் எதெல்லாம் அப்படி சமூகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத இருந்தோ அவர்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாளினுடைய மாதத்தில் ஆண்டவரே புதிதாக வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படி குடும்பத்தில் நன்மையான காரியங்கள் தேவன் செய்ய போகிறீர்கள் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்த தடைகளை உடைத்து கர்த்தர் இப்போதே அவர்கள் வேண்டிக் கொள்வது நினைப்பதற்கு அதிகமாக செய்ய போகிறீர்கள் ஆண்டவரே. பிள்ளைகள் எத்தனை ஆண்டுகள் எத்தனை நாட்கள் ஆண்டவரே அந்த பாதத்தில் கதறி அழுதிருக்கிறார்கள். நன்மையான ஈவுகள் பூரணமான காரியங்கள் வரலையே என்று சொல்லி கலக்கப்பட்டிருக்கிறார். இந்த நாளில அந்த பூரணமான கிரியைகள் நடப்பிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். அந்த குடும்பத்துக்கு செய்தபடினால நன்றி செலுத்தலையா. அந்த திருச்சபை ஆசீர்வதிங்க. இந்த நாளை நடக்கிற கூட்டத்தை கர்த்தராவே ஆண்டவராக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த வீட்டு எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே துரிதமாய் கொண்டு வந்து நேர்த்தியாய் நடத்த ஆண்டவரே இது கொடுத்த ஊழியத்துக்கு கொடுத்து தாங்குகிற ஒவ்வொரு குடும்பத்தை ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே விசேஷ ஊழியத்துக்காய் தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு திருச்சபை மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சபைகளுக்காக எட்டு குடும்பங்களை எல்லாருக்கும் ஆசீர்வதிங்க. வீட்டுகளை கொடுத்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பாடுகிற குடும்பங்களை தவிர ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்காங்க. ஒவ்வொரு கருத்துல ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். நாளை ஆராதனை ஆசீர்வாதமாய் மாற்றிருக்காங்க. இயற்கைகளுக்கு சாந்தமாய் மாற்றிருக்காங்க. அந்த வழியை நாங்கள் இயற்கையாய் முடித்து வெற்றிகரமாக நாமத்தை மகிமைப்படுத்த இயற்கை எங்களுக்கு சாதகமாய் மாற்றி நாளை வேறு திசைகளுக்காக திருப்பி அந்த வழியை எங்களுக்கு சுகமாய் முடித்து ஆச்சரியமாய் எல்லாரும் நடந்து கொள்ள உதவி செய்ய முடியாது செவிக்கிறையா. ஒவ்வொருவரின் பொறுப்பு காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் இதாவே செல்வம் நன்றி சோதனை உங்களுடைய நாமத்தை சோதனை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய பரிசுத்த ஆவியினுடைய அறிஞை சமாதானம் சந்தோஷமாக நம்முடைய விசேஷமாய் இடத்தில் எல்லா பரிசுத்தவான்களும் வார்த்தை கொண்டு அந்த குடும்பங்களோடு எல்லா பரிசுத்தவான்களும் எங்களுக்கு சதா காலை சந்திருப்பதாக ஆமென் ஆமென்.